ஆனந்த், ஒரு பக்கத்தில் மிக கடுமையாக வாதம் செய்து பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ராஜதந்திர நகர்வுகளை எல்லாம் செஞ்சு 17 மாதம் போராடி ஒரு அளவு கூட ஒரு இன்ச்சு கூட விவசாயிகள் நலனையோ இந்தியாவினுடைய நலனையோ விட்டு கொடுக்காம மிகப்பெரிய வெற்றியை மோடி அரசு செய்திருக்கிறது அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டதில். அதனால் இந்தியாவுக்கு பெரிய நன்மை அப்படின்னு பிஜேபி சொல்கிறாங்க. காங்கிரஸ் அதற்கு நேர்மாறான ஒரு விமர்சனத்தை முன்வைக்குது. ஏன்? நேற்று ராகுல் காந்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் ஹவுஸ் ஒரு அறிக்கை விட்டுது. ராகுல் காந்தி பேசி முடிச்சப்புறம் ரெண்டாவது அறிக்கை ஒன்று வந்தது. ராகுல் முன் ராகுல் பின் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். முதல் அறிக்கையில் இந்தியாவிலேருந்து பல்சஸ், சிக்பீஸ், சீரியல்ஸ், சோயாபீன் இது மாதிரி இதெல்லாம் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுவோம். $500 பில்லியன் கம்பல்சரியாக வாங்குவோம். டிஜிட்டல் டேக்ஸை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிவிடுவோம். அமெரிக்காவுக்கு டேக்ஸை 0 ஆக்கிடுவோம். இந்தியாவுக்கு 18% டேக்ஸ். இதுதான் முதல் அக்ரிமெண்ட். ரெண்டாவது அக்ரிமெண்ட் ராகுல் போட்டு டாட்டாராக பார்லிமெண்ட்டில் பேசி கீழ்ச்சப்புறம் ஒயிட் ஹவுஸ்லேருந்து ரெண்டாவது வருது. அந்த சீரியல்ஸ், சிக்பீஸ் எல்லாம் விட்டுட்டு சம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வருது. வில் அபாலிஷ் டிஜிட்டல் டேக்ஸை எடுத்துகிட்டு வில் நெகோஷியேட் டிஜிட்டல் டேக்ஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வில் பைலேருந்து இன்டென்ட் டு பை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் என்ன சொல்கிறாங்க, ரஷ்யன் ஆயிலை வாங்க மாட்டாங்க. ஈரான்லேருந்து ஆயில் வாங்கினா தனி சேங்ஷன். இதெல்லாம் அந்த லெட்டர் ரெண்டாவதுல இருக்குது. ஈரான் தனி சேங்ஷனை தனியாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நம்மளுக்கு கிடச்சிதுன்னு பார்க்கணும். இது இந்த டேரிஃப்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்தியன் குட்ஸ் இங்கேருந்து அங்கே போனால் நம்மளுக்கு 0 to 3% தான் டேரிஃபு. அமெரிக்கன் குட்ஸ் இங்கே வந்தால் 16% டேரிஃபு. இப்போ என்னடா நியூஸ்னால், நம்மளுக்கு 18% டேரிஃபு, அவங்களுக்கு 0% டேரிஃப்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 0% டேரிஃப் இல்லைன்னு சொல்லட்டுமே? சொல்லலை. நாங்கள் கச்சா எண்ணெய் எங்கே வேணால் வாங்குவோன்னு சொல்லட்டுமே? சொல்லலை. இன்றைக்கே ஆயில் கம்பெனிக்கு என்ன ஆணை போட்டிருக்காருன்னா, ஹர்தீப் சிங் பூரி அவர் தான் ஆயில் மினிஸ்டர், நீங்கள் வெனிசுவேலாலேருந்தும் அமெரிக்காலேருந்தும் எண்ணெய் வாங்குங்கன்னு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சவுதி அரேபியாலேருந்து பாம்பேக்கு வரத்துக்கு, குஜராத்துக்கு வரத்துக்கு 3 மணி நேரம், கப்பல் 24 மணி நேரத்தில் வந்துடும். அமெரிக்காலேருந்து இங்கே கச்சா எண்ணெய் எடுத்துன்னு வரணுன்னா 2 வாரம் ஆகும். காஸ்ட்டு ஜாஸ்தி, ஷிப்பிங் காஸ்ட்டு ஜாஸ்தி. வெனிசுலாவில் இருக்கிறது சார் க்ரூடுன்னு ரொம்ப மோசமான குவாலிட்டியாக க்ரூடு. வரத்துக்கு 4 வாரம் ஆகும். கப்பல் சத்தம் ஜாஸ்தி. எந்த வியாபாரி கார்மெண்ட் ப்ரெஷர் இல்லாமல் சவுதி அரேபியா எண்ணெயை வாங்காமல் அமெரிக்காவும் வெனிசுலா எண்ணெயை வாங்குவான்? ஏன் கவர்மெண்ட் இது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க? ஒரு அட்வைசரிங்கிறாங்க. அட்வைசரி இன்றைக்கி வந்திருக்கு. இதிலே தெரியறது ராகுல் காந்தி சொன்ன சோக் ஹோல்டு இருக்குன்னு. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை முன்னாடி ராகுல் காந்தி பேசுறதுக்கு முன்னாடி பட்டியலிட்டு எதெல்லாம் சொன்னாங்க. வாங்குறது தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று அப்படின்றது மட்டும் இல்லை, வெனிசுலா ஆயில் தரம் குறைந்தது அப்படின்ற விமர்சனம் கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்டது. எஸ், இதற்கு முன்பு நீங்கள் ஈரான்கிட்ட வாங்கக்கூடாது, வெனிசுலா இவங்கள்ட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற காலத்தில் இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, இந்தியாவின் நலனுக்கு எது உகந்ததோ அதை செய்வோம். ரஷ்யா எண்ணெயை இந்தியா நானே ஒரே ஒரு சுத்திகள் வாங்கிச்சு. அதே மாதிரி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்ன பண்ணார்னா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு யூகோ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார். ஈரான்லேருந்து எண்ணெயை வாங்கினார். யூகோ பேங்க்கில் அந்த பணத்தை போட்டார். ஈரானுக்கு அரிசி, பருப்பு என்னெல்லாம் வேணுமோ அதை கொடுத்தாங்க. அது மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி மன்மோகன் சிங் நாட்டை விற்கலை. ரைட்டுங்களா? இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நம்மளோட குட்ஸு ஆர்மி குட்ஸு 60 to 70% இஸ் கம்மிங் ஃப்ரம் ரஷ்யா. இது நம்மளோட ஹிஸ்டாரிக் ட்ரெண்டு. பிரம்மோஸ் மிசைல், நம்மளோட மிசைல் சிஸ்டமில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பிரம்மபுத்திரா அண்ட் மாஸ்கோவிங்கிற 2 கம்பெனி சேர்ந்து போட்டது. நாளைக்கு போட்டு நீ என்ன சொல்ல மாட்டார், என்கிட்ட நீ வாங்கலை அதனால் நான் பிரம்மோஸில் என் போர்ஷனை கைட்டிட்டு போகிறேன்னா ஒத்துப்பீங்களா? இல்லை நீங்கள் வரைச்ச இராணுவத்துக்கெல்லாம் நான் தோட்டா தரமாட்டேன், மிசைல் தரமாட்டேன்,
குண்டு தரமாட்டேன்னு ஏன் சொல்ல மாட்டார்? சரி, இன்டென்ட்டுங்கிறீங்க. சவுத் கொரியா ரொம்ப நெருங்கிய நாடு, யாருக்கு? அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருங்கிய நாடு அது. அந்த நாடு என்ன பண்ணிட்டாங்க, 500 பில்லியன் வாங்குறேன்ட்டான். 6 மாதம் ஆயிடுச்சு, நீ 10 பில்லியன் கூட வாங்கலை, அதனால் 15% டேக்ஸை 25% ஆக்குறேன்னாரு. இப்போ நீங்கள் 100 பில்லியன் வாங்க, ஒரு வருஷத்துக்கு 100 பில்லியன் கணக்கு, 5 வருஷத்துக்கு. இன்றைக்கி 43 பில்லியன் தான் நம்ம எக்ஸ்போர்ட் வாங்குகிறோம் அமெரிக்காலேருந்து. போயிங் பிளேனையும் சேர்த்து 43 பில்லியன் தான் வாங்குகிறோம். 57 பில்லியன் என்ன எக்ஸ்ட்ரா வாங்க போகிறீங்க? அதுக்கு நீங்கள் தானே கணக்கு சொல்லணும். 57 பில்லியன் எக்ஸ்ட்ரா வாங்க போகிறீங்க, எங்கே என்ன வாங்க போகிறீங்க? அப்புறமா வந்து ஆயில் இருக்கிறது $60. அதில் அமெரிக்க சொல்லுங்கள், அரசு தரப்புல சொன்ன விளக்கம் அப்படின்ற ஒன்று வந்து என்னன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய ஊரக பகுதியில் அந்த விவசாயிகளுடைய நலன் இதில் வந்து பெரிதா பாதுகாக்கப்படும், அவங்க கையில் பணப்புழக்கம் வரும் அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்க. இந்திய அரசு இதுல எந்த சமரசத்தையும் நாங்க செய்யல, அக்ரி செக்டார்ல, ஃபார்ம் செக்டார்ல எந்த சமரசத்தையும் செய்யலன்னு அரசு சொல்கிறது. நீங்க சொல்றது ஏதாவது ஒண்ணுத்துல தானே சொல்லுங்க சார். அது சில வகையான வேளாண் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும், அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் அவங்க சொல்றாங்க. பல்சஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பு வரும்? சோயாபீன். ஏன் சார், நம்மளுக்கு வரலாறு, என்னோட கணக்கராஜ் தோழர் இருக்கார், வயசில் முழுந்தவர். PL 480 கதை அவருக்கு நல்லா தெரியும். நான் சொன்னால் நல்லா இருக்காது, அவரே PL 480 கதையை சொல்லிடுவார். லிண்டன் ஜான்சன் எப்படி நம்மளை மிரட்டினாங்க, எப்படி நம்மளை பிளாக்மெயில் பண்ணாங்க, 1971 நிக்சன் எப்படி நம்மளை மிரட்டினாங்க, நம்மள்கிட்ட கோதுமையே கிடையாது, அரிசிக்கு பஞ்சம், இது மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அரிசி கொடுக்க மாட்டேன், கோதுமை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ இந்திரா காந்தி போய் நியூயார்க்கில் பேசினது வைரலாக இருக்குது. அப்போ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த MS சுவாமிநாதனும் C சுப்பிரமணியும் சேர்த்து பசுமை புரட்சி கொண்டு வந்து இன்றைக்கி கோடவுன் ஃபுல்லாக ஏதோ நிர்மலா சீதாராமன் ஃபார்மிங் பண்ணி கொண்டு வந்த மாதிரி பேசுகிறாங்களே தவிர, அதை ஃபுல்லாக பண்ணது C சுப்பிரமணியமும் MS சுவாமிநாதனும் காங்கிரஸ் ஆட்சியில். அதுக்கப்புறம் தான் நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆனோம். ஒரு சிரியன் கிறிஸ்டியன், அதனால் அவர் அவமானப்படுத்தினது மோடியும் பிஜேபி சர்க்காரும். வர்கீஸ் குரியன்னு பெரிய அமெரிக்காவில் படிச்சுட்டு தியாகம் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு குஜராத்தில் வந்து அமுல்னு ஒன்று ஆரம்பித்து நேஷ்னல் டைரி போர்டில் போட்டு யூரோப்பியன் யூனியனோட டைப் போட்டு அந்த பணத்தை வாங்கி இன்றைக்கி ஆவின் நந்தினி ஊர் ஊராக நீங்கள் கொண்டாடிட்டுருக்கீங்களே. இந்த நந்தினியை கூட நாங்கள் அமுலோட அட்டையை போடுவோன்னு சொன்னார் அமித்ஷா. அதை பண்ணவர் வர்கீஸ் குரியன். அவரோட சடங்கு கூட நீங்கள் அமுலுக்குள்ளே ஃபேக்ட்ரிக்குள்ளே வராமல் அரசியல் பண்ணீங்க, ஏன்னா அவர் கிறிஸ்டியன்னு. அது மாதிரி ஆட்கள்லாம் போராடி இன்றைக்கி இந்தியா தான் நம்பர் 1 மில்க் ப்ரொடியூசர், இந்தியா தான் நம்பர் 1 ரைஸ் ப்ரொடியூசர், இந்தியா தான் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வீட்டு. எங்கள் மார்க்கெட் எதுக்கு சார் திறந்து விட்றீங்க? நீங்கள் தான் PL 480 எங்களை மிரட்டினீங்களே, பங்களாதேஷோட போர் போடக்கூடாதுன்னு அம்மையாரை மிரட்டினீங்களே. நாங்கள் இங்கே மாதிரி சரண்டர் பண்ணலையே. நாங்கள் போய் நியூயார்க்கில் போய் பேசினாங்கல்ல மேடம், இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட், மை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் மை செல்ஃப், இந்தியா நோபடி வில் டிக்டேட் எனி இன்ட்ரெஸ்ட் டு மீ. இந்தியாவுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் பண்ணிக்கிறேன். அமெரிக்கன் ஜனாதிபதி சொல்லி நான் கேட்க வேண்டான்னு சொன்னவங்க அம்மையார் இந்திரா. அதே மாதிரி பிஜேபி சேர்ந்த வாஜ்பாயை கிளின்டன் வாங்க இங்கே பேசலாம், நவாஸ் ஷெரீஃபோட பேசலான்னு சொன்னபோது அதெல்லாம் வர முடியாது, முதல்ல பாகிஸ்தான் இங்கேருந்து வெளில போட்டோம், அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை வச்சுக்கலான்னு சொன்னது அடல் பிஹாரி வாஜ்பாய். அதனால தான் அவர் என்ன சொன்னார், எந்த இந்தியன் பிரதமரும் சரண்டர் பண்ண மாட்டார், இவர் மட்டும்தான் சரண்டர் நரேந்தர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு 2 வாசியம் சொல்கிறாரு. அதானி கேஸ் எடுத்து சொல்கிறாரு, ஹர்தீப் சிங் பூரி கேஸ் சொல்கிறாரு. அதானி கேஸ் என்ன, 1 வருஷத்துக்கு 14 மாதத்துக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு நோட்டீஸ் விடுறாங்க, நீங்கள் வந்து $265 மில்லியன் பிரைபு கொடுத்துருக்கீங்க, இதில் அமெரிக்கன் கம்பெனி சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு சம்மன்ஸ் கொடுத்து நீங்கள் அமெரிக்காவுக்கு வரணும், இவங்களோட ஃபோனு இதெல்லாம் அமெரிக்காவில் சீஸ் பண்ணிட்டாங்க, லேப்டாப்பெல்லாம். 13 மாதமாக நம்மளோட லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி அதானிக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணாமல் விட்டாங்க. உடனே என்ன பண்ணான் SEC, போய் அங்கே கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டான், நாங்கள் இமெயிலில் போட்டு அனுப்புவோன்னு. ஒன்ஸ் அவன் இமெயிலில் அனுப்பிச்சிட்டா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம அதானி சார் எங்கேயாவது வெளிநாட்டில் சுற்றிட்டு இருந்தாருன்னு வைங்க,
இப்போ இந்த முடூரோவை பிடிச்ச மாதிரி தூக்கி ஒரேடியாக கவ்விட்டு போயிடுவாங்க. அது ஏன்னா அவங்களோட ரூல்ஸ் ஆஃப்லாம் ஸ்ட்ராங்கு. அந்த லெவலுக்கு வந்த உடனே இந்த டீல் நடந்திருக்குது. அதனால தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.